சொல்கிறார், அவர் புரிய வச்சிருக்காங்க. அதுவே போயிடும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விஷ்ணே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக்ப்ராண சக்ஷுஷு ஸ்தோத்ரம் து பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாம் பிரம்மம் நிராகரோத் அனிராகரணமஸ்து வா அனிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயிஷந்து தேமயிஷந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபநிஷத்தினுடைய 453வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் ரொம்ப ஆழமான விஷயங்கள். இதில் ஒவ்வொரு வாக்கியமுமே ஷார்கர்பிதமாக இருக்குது, விசாரம் நிறைந்ததாக இருக்குது. அந்த விசாரத்தை அந்த அளவுக்கு நம்ம ஆழமாக பார்த்தோம்னா ஒரு வார்த்தையே ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களை அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இன்ட்ரோவாக கொடுத்து ஒரு அவுட்லைன் கொடுத்து, ஏன்னா இது புள்ளி வச்சு தான் கோலம் போட்டாகணும். அப்படியே டைரெக்டாக கொடுத்தா கொடுக்கவும் முடியாது, நீங்கள் வாங்கவும் முடியாது. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைவும் இருக்குது இந்த இதை சொல்லி கொடுக்கும்போது. எப்பயுமே இருக்கும் சில வார்த்தைகள், சில மந்திரங்கள், சில அனுபூதி ரொம்ப மகிழ்ச்சியை தரதாக இருக்குது. இந்த ஒரு மந்திரம் இன்றைக்கி நான் பார்க்குறேன், அதில் மந்திர வார்த்தை ஏதாவது என்னை தொட்டுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக உற்சாகமாக இருப்பேன். தீபாவளி மாதிரின்னு வச்சுங்களேன். எனக்கு காலையிலேருந்து அந்த காலையில் 11 மணிக்கு உட்கார வச்சுங்களேன், அந்த மந்திரம் வந்துடுச்சு, ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு வார்த்தை போதும் எனக்கு. அந்த ஒரு ஃபுல் டே என்ன பண்ண முடியும்? ஹாப்பி மூடு அதிகரிக்கும். ஹாப்பி மூடில் இருக்கிறது இன்னும் அதிகமாகும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தில், இந்த உபநிஷத்தில் மற்ற உபநிஷத்தெல்லாம் விட ரொம்ப ஆழமும் அகலமும் நுட்பமும் நிறைஞ்சதாக இருக்குது இந்த மகா உபநிஷத்து. இதை ஏன் வெளிக்கொண்டு வரல? எதையுமே வெளிக்கொண்டு வரல, அது இது வெளியே கொண்டு வரல. சங்கரர் பார்வையில் 10 போதுன்னு அந்த அளவுக்கு தெளிவும் மக்கள் அமைதியும் இருந்தாங்க. 1000 வருஷத்துக்கு இதை விட மக்கள் கொஞ்சம் ஆசைகள் கம்மியாக தானே இருந்திருப்பாங்க. அறியாமையில் இப்போ இருக்கிற அறியாமை அதிகம். அப்பயும் அறியாமை இருந்திருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த சூழ்நிலையை இந்த உபநிஷத்தெல்லாம் தொடாமல் விட்டுருக்காங்க. போதும் 10 போதும்னு. அவர் இந்த உபநிஷத்து 10க்கு பாஷ்யம் எழுதியிருந்தாலும், பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருந்தாலும், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருந்தாலும், அது இல்லாமல் பிரகரண புத்தகங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக, சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதே உபநிஷத்துலேருந்து, இதுனா இந்த உபநிஷத்தில் இது போன்ற உபநிஷத்துலேருந்து மந்திரங்களை எடுத்து தான் பிரகரண புத்தகங்களாம் எழுதியிருக்காங்க. யார்? சங்கரரே எழுதியிருக்கார். எத்தனை அந்த ட்ராக்கில் நம்ம பயணிக்கும் போது தான் இந்த சொல்லுவாங்களே மகாபத்துன்னு சொல்லுவாங்க. மகாபத்துன்னு சொல்லுவாங்க, பெரிய வழி, பெருவழின்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் நம்ம பயணிக்கும்போது ஆனந்தமோ ஆனந்தம். அங்கே அப்பப்போ முருகன் திருவடியை தொட்டு அந்த சண்முகர் திருவடி கட்டவரில் தொட்டு கண்ணில் ஒத்திக்க வேண்டியதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உபநிஷத்து ஒரு உன்னதமான உபநிஷத்து. எல்லா அடியான் எந்த உபநிஷத்தையும் குறைவாக பார்க்கல. எல்லா உபநிஷத்துமே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைங்களை பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இந்த குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இருந்தாலும் சில உபநிஷத்து நம்மளை ரொம்பவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குது. அப்படிப்பட்ட உபநிஷத்தில் இந்த உபநிஷத்து நீ ஞானியா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஃபைனல் பண்ணுது. எப்போ சொல்லுது பாருங்கள், எதி தே நே இந்திரிய ஆர்த்தம் சி. பல போகங்கள் பொருட்கள் வெளிப்படுது, அதை நீ பார்க்குற.
அதனால் அவன் புலன்களில் எந்த ஒரு காமமும் ஏற்படலை, எந்த ஒரு பற்றும் ஏற்படலை. காமம்னா பற்று, வேறு ஒன்றும் இல்லை. காமம்னா வெறும் ஆண் பெண் உறவு மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. காமம்னா எல்லா பற்றுதலும், எதெல்லாம் நீ பிடிக்கிறியோ அதெல்லாம் காமம் தான். இதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு போய் பற்றுறியோ அதுதான் சம்சாரம். உன்னுடைய அந்த சைத்தன்யம் இருக்குல்ல, சித்து, அதை மூடி மறைக்கிற சட்டைகள், இதெல்லாம் போர்வைகள், வால்ஸு, இரும்பு வாளாக கூட சிலதுலாம் இருக்குது. அப்போ நீ பற்றதான் என்னது உனக்கு பிரச்சனை. பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்ற விடத்துன்னு ஏதோ ஒரு லைன் வரும். பற்ற வேண்டியதை பற்ற வேண்டாததை விட்டுடுன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த மந்திரத்தில் எப்போ நீ இந்திரியார்த்த ஸ்ரீ, உனக்கு போகங்கள் பொருளும் போகம்தான். நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறலாம். நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம பார்த்தோம், நேற்று பார்த்தோம், ஒரு பொருளும் போகமும் வெளியில் இருக்குது. அதை பொறிகளால் பார்க்குறோம், அப்புறம் புலன்களால் பார்க்குறோம், அப்புறம் மனசால் பார்க்குறோம், அப்புறம் புத்தியினால் பார்க்குறோம், அப்புறம் அகங்காரத்தினால் பார்க்குறோம், அப்புறம் சித்தத்தினால் பார்க்குறோம், அப்போ சித்தால் பார்க்குறோம். அந்த சித்தையும் பார்க்குற ஒரு கருவி பின்னாடி இருக்குது, அதுதான் சத்து. அதுதான் சாட்சி. புரிஞ்சிச்சா? இப்போ இதுக்கு விருத்தி வருது, எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் வருதா, ஒன்றுக்கும் ஒவ்வொரு நிலையில் எண்ணங்கள் வருது. நீ கண்ணால் பார்க்கும்போது ஒரு எண்ணம் வருது, அதே புலன்களால் பார்க்கும்போது இன்பம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பார்க்குறோம். இதெல்லாம் இன்பம் தரக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் சுகந்தரம் அப்படின்னு நினச்சி பார்க்குது. மனம் அது போய் உடனே பற்றுது. புத்தி இது சரி தப்பு அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கப்புறமா அகங்காரம் இது எனக்கு நிச்சயமாக பெரிய நன்மையை தரப்போகுது அப்படின்னு பெரிய படபடமெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்குது. அதுக்கப்புறம் பதிவு சித்தத்தில் போய் பதிவாகுது. அதை சித்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்து, அது மட்டும்தான் சாட்சி. பாக்கி எல்லாம் திருஷ்யம்னா காட்சி, சீனு. இப்போ நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் காட்சியை பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 நிலைகளில் பார்க்குறீங்கல்ல, 6 நிலைகளில் ஒரு பொருளை 6 நிலைகளில் பார்க்குறீங்க. பொருளை பார்க்கும், பொறியை பார்க்கும், புலனை பார்க்கும், மனதை பார்க்கும், புத்தியை பார்க்கும், அகங்காரத்தை பார்க்கும், சித்தத்தை பார்க்கும், சித்தை பார்க்கும், சத்தை பார்க்க முடியாது. ஏன்னா சத்து தான் நம்மளை வச்சு பார்க்குது. நீ எதை பார்க்குறியோ, நீ நினச்சிட்டு இருக்க நான் பார்க்குறேன்னு நினைக்கிறல, அது அகங்காரம். நான் பார்க்குறேன், இன்றைக்கி நான் இந்த படம் பார்த்தேன், இல்லை நான் இதை செஞ்சேன், இவரை போய் பார்த்தேன், நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் என்னது, ஒன்றை வச்ச நல்ல இதுதாங்க வேதத்தினுடைய ஞானத்தினுடைய உச்சம், சிகரத்தினுடைய உச்சம், வேதாந்த ஞானத்தினுடைய பிரம்மஞானம்னு சொல்கிறாங்களே, இதுதான் உலகத்தில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத அணு அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் அப்படியே ஓடும். அது பூச்சா தூசான டவுட் இருக்கும், காதில் பிறகுதா இல்லை பூச்சான்னு பார்த்தா அது சின்ன பூச்சா இருக்கும். அன்றைக்கே சொன்னேன், அதோட இதுக்கு கனெக்ஷன் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் அந்த பூச்சியும் இருக்குது, அந்த பூச்சியும் கவுண்டிங்கில் இருக்குது. அந்த பூச்சியும் அதனுடைய மரணத்துக்கு அப்புறம் முக்தியை நோக்கி தான் அதுவும் பயணிக்குது. அந்த பூச்சிக்கும் சுவாமி என்ன பண்ணியிருக்காங்க, சமமான நிலையை கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் உடம்பு வேணால் மாறலாம், உடம்பு தோன்றும் நிற்கும் மாறும். இப்போ நீங்கள் பொறியை பார்க்கும், பொருட்களை பார்க்கும், பொறியை பார்க்கும், புலனை பார்க்கும், மனதை பார்க்கும், புத்தியை பார்க்கும், அகங்காரத்தை பார்க்கும், சித்தை பார்க்கும், சித்தத்தை பார்க்கும், சித்தை பார்க்கும், சத்தை பார்க்க முடியாது. ஏன்னா சத்து தான் பார்க்குது. இப்போ நீங்கள் உங்களை பார்க்க முடியாது, உங்களை நீங்கள் பார்க்க முடியுமா? இதிலே உங்களுக்கு டவுட் இருக்குது. சும்மா சாதாரண கேள்வி இது. உங்களை நீங்கள் பார்க்க முடியுமானா பார்க்க முடியும்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிம்பம், நீங்கள் எதை பார்த்தாலும் பிம்பம். புரியுது? நீங்கள் கண்ணாடியில் தான் பார்க்க முடியும், இல்லை இன்னொருத்தவங்க கண்ணில் பார்க்கலாம், இல்லை தண்ணியில் பார்க்கலாம். எது பார்த்தாலும் நீங்கள் உங்களை பார்க்குறீங்கன்னா இல்லை, அது ஒத்துக்கிறீங்களா? உங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ உங்களை உறுப்பாக வச்சுருக்க நம்ம எல்லாமே கருவிகள். பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அவன் தான் எல்லாம் காரணம், நாமெல்லாம் காரியம், அவன் தான் நடத்துகிறான், நாமெல்லாம் கருவிகளாக நடத்துகிறான். பெரியவங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அது உண்மையானா இதுதான் உண்மை, இதுதான் விஷயம். சரி, இந்த பொருள் இருக்குல்ல, நீ பார்க்குறீங்கல்ல, நீங்கள் ஒரு லட்டை பார்த்தாலும் சரி, ஒரு தேவையான பொருட்களை பார்த்தாலும் சரி, அந்த பொருள் உங்களுக்குள்ளே போதா?
அந்த பொருள் அதோடைய பிம்பம் உள்ளே போகுது. அப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டால், இந்த 6 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்வாங்கிக்கிங்க. வேணால் எழுதி வேணாலும் வச்சுங்க, நான் சொன்னதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க. நீங்கள் பார்க்குறது பிம்பம். முதல் பாயிண்ட்டு பிம்பம். அதுதான் உங்களுக்குள்ளே போகுது. பொருள் உள்ளே போக முடியுமா? பிம்பம் அது ஜடம். ஒரு பொருள் அதோடைய பிம்பம் அது ஜடம். அனித்தியம் கொஞ்ச நேரம் தான் நிற்கும். மித்து தோன்றும் நிற்கும் மறையும். பிம்பம் ஜடம், அனித்தியம், மித்து, விருத்தி. விருத்தி ஆச்சா? எத்தனை ஆச்சு? 5 ஆச்சா? அப்புறம் துக்கம். துக்கம் முடிவு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா பொருள், அதுக்கு அந்த பொருளுக்கு வேதம் சொல்லக்கூடிய விளக்கம், அது பிம்பம், ஜடம், அனித்தியம், மித்து, விருத்தி. விருத்தி விருத்தினா என்னது? எண்ணங்கள். எண்ணங்களாக உள்ள போகுது. அப்புறம் கடைசி சொன்னது துக்கம். 6 ஆச்சா? 6 நிலை சொன்னோமா? பொறிகள் பொறி துக்கம் முடிவு துக்கம். நீ அந்த அந்த சுகத்தை அடையிறதுக்கு இவ்வளோ துக்கப்படுற, அது தெரிய மாட்டுது. நீ துக்கப்படுறது உனக்கு தெரிய மாட்டுது. நீ என்ன பண்ணுற? அந்த வெளிச்சத்தையே பார்க்குற. துக்கத்தை அது டெம்பரவரி, அதான் அனித்தியம். இப்போ நீ வாழ்கிறதுக்கு கடன் வாங்குறியா, சாவறதுக்கு கடன் வாங்குறியானுங்கிறது அந்த அறிவே இல்லை, விவேகம் இல்லை. பெரிய லாக்கில் போய் மாட்டுறான்னு சொன்னால நேற்று பேசிட்டோம். அது எனக்கு திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சுவாமி கொண்டாந்து அதை விட்றாங்க. அதை பேசி தொலைக்க வேண்டியதாக இருக்குது. நீ வாழ்கிறதுக்கு கடன் வாங்குறியா, சாவறதுக்கு கடன் வாங்குறியாங்கிற அறிவு இல்லாமலே உள்ளே இறங்கிடுற. 10 வருஷம் வீட்டு லோன் அடைக்கிற, வட்டி மட்டி தான் கட்டியிருக்கேங்கிறான், மூலம் அப்படியே இருக்குங்கிறான். உன்னால் ஏற்றுக்க முடியுமா? நீ என்ன நினைக்கிற? கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த தேதிக்குள்ளே டியூவை கட்டணும் அப்படின்னு உயிரை கொடுத்து போய் கட்டிட்டு வர. பார்த்தா நீ வாங்கியிருக்கிற பணத்தினுடைய அவன் ஒன்றும் பொய்யா அவங்ககிட்ட பிடுங்கலை, இல்லை சட்டத்துக்கு புறமா அவன் பிடுங்கலை. அவன் உன்னுடைய அறியாமையில் ஒரு லட்சத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டாலும் 1000 ரூபாச்சே. 40 லட்சம் வாங்கினா 40,000 நீ சம்பளம் வாங்குறேன்னா நீ ஏன் கடை வாங்க போகிற? ஒரு 5 வருஷத்தை சேர்த்து வச்சாலே அது என்ன ஆகிடும்? ஏதோ மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஃபண்டு அந்த ஃபண்டெலாம் போட்டு எடுத்து ஏதோ பண்ணிக்கலாம். அதில் கூட நீ லாக் ஆக மாட்டேன். இல்லை டைரெக்டாக போய் மாற்றப்போற 40 லட்சம் 50 லட்சத்தை வாங்கிக்கிட்டு இல்லையா? தெரியுதா உனக்கு? 1% 40,000 50,000 கட்டணுங்கிறது புரியலையே. இல்லை புரிஞ்சு தான் வாங்குறியா? எனக்கு தெரியும், மாதம் 40,000 வட்டி கட்டுறேன், முதலீடுலேருந்து மூலத்துலேருந்து ஒரு 2,000 ரூபா கழிச்சிக்கிறேன், 48,000 வட்டி, 2,000 மூலதனத்துலேருந்து கழிச்சிக்கிறேன். எப்போ இந்த ஜென்மாவில் முடிப்பியா நீ? இது திரும்ப வருது. போட்டோம். இப்போ நீ இந்த பார்க்குற பொருளும் போகமும் விஷங்கிற முதல்ல அறிவு இருக்கணும். முதல் பாயிண்ட்டு, பொருளும் போகமும் விஷங்கிற அறிவு இருக்கணும். விஷம்னா அது உன்னை சமநிலையை கெடுத்துரும். சமநிலைக்கு வர்றது தான் வாழ்க்கை. மைனஸில் வாழாத, அது துக்கத்தில் இருக்கும், துக்ககரமாக இருக்கும். சமநிலையில் வாழினா பேலன்ஸ்டாக இருப்பேன். ஆனந்தம் இருக்கோ இல்லையா, துக்கம் இருக்காது. நீ ஆனந்தத்தை தேடும் போது தான் ப்ளஸுக்கு போகிற. ப்ளஸுக்கு போகிறதுக்கு தான் நீ வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிற. ப்ளஸுக்கு போகணும்னு வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிற. வாழ்க்கை அப்படி டக்குன்னு ப்ளஸுக்கு போக முடியாது. நீ சமத்துவ நிலையில் நீ என்ன பண்ணணும்? சமநிலையில் நீ கொஞ்ச நாள் பயணிக்கணும். அந்த இதுக்கு வர வரைக்கும் அந்த டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிற. அது வரைக்கும் நீ டிரைவ் பண்ணலை, அது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. புரியுதா? வண்டி கரெக்டாக பிரேக் இருக்கா, ஸ்டேரிங் கரெக்டாக இருக்கா, டயரில் காற்று இருக்கா, பெட்ரோல் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி நமக்கு பின்னாடி வர ரேஸில் வரவங்க என்னுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் தான் பண்ணுற. அப்புறம் ஒரு காலகட்டம் வரும், நான் சொன்னேன், நீ பேலன்ஸை தாண்டி நீ ப்ளஸுக்கு போகணும், டூரேஷன் குறைஞ்சிடுச்சு, தூரமும் குறைஞ்சிடுச்சுங்கும் போது வேகம் எடுக்கணும், நீ ஜெயிக்கணுங்கிற அந்த நிலையில் சொல்லும்போது அப்போ தான் நீ என்ன பண்ணணும்? ப்ளஸுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது எப்போன்னா 75% தாண்டினப்ப நீ ஆரம்பத்துலேயே ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற. தவறு. முதல்ல அதுக்கு தான் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன், பெரிய டார்கெட் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 வருஷம் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்னு அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு, இதை பேலன்ஸ் பண்ணால் அது ஈஸியாகிடும். இந்த டஃப்பான விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறது தாங்க ஞானம், அதுதான் அமைதி, அதுதான் நீங்கள். அதுக்கு மேலே ஆனந்தங்கிறது அனுபூதி. இது புரியுதா? அந்த தத்துவப்படி நீ பார்க்குற பொருளும் போகமும் விஷங்கிற அறிவு இருக்கணும், உனக்கு தெளிவாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அது பிம்பம் ஜடம், அனித்தியம், மித்து,
மித்து விருத்தி விருத்தி எண்ணங்களாக தான் இருக்குது, உள்ளே போயிருக்கு. அப்புறம் துக்கம் 6 நிலைகளில் நீ அது சத்தை பார்க்குற. இப்போ நீ எங்கே ரியாக்ட் பண்ணாலும் தப்பாக தானே இருக்கும். நீ எங்கே ரியாக்ட் பண்ணாலும் இதுதான். நீ எந்த புத்தியில் இருந்தாலும் சரி, அகங்காரத்தில் இருந்தாலும் சரி, மனதில் இருந்தாலும் சரி, பொறியில் இருந்தாலும் சரி. அதனால் உற்று கவனிக்காதேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க. எனக்கு அந்த உபதேசத்தில் உடன்பாடு இல்லை. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு உலகத்தை வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு கண்ணை முடிக்கனா எப்படி முடிக்க முடியும்? அதனால் உன்னுடைய மைண்டை துரியங்கிற துரியகான்னு சொன்ன 7வது நிலை சுபைச்சா விசாரணா மறக்கவே கூடாது. இதுதான் உங்களை மேலே ஏற்ற போகுது. சுபைச்சா விசாரணா தனுமானசி தான் குரு, சத்வாபத்தி அனாசக்தி, வஸ்து பாவனா வஸ்துவை மட்டுமே நினைக்கிறது, பரம்பொருளை மட்டுமே நினைக்கிறது, துரியக அனுபூதி ஆனந்தம். இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் அந்த ஞானம், இதுதான் வேதம், இதுதான் வேதாந்தம், இதுதான் பிரம்ம ரகசியம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் பொருளை இப்போ பார்க்குறீங்க, அணுக்களாக பார்க்குறேன்னு நான் சொல்லுவேன் தெரியுமா? அணுக்களாக பார்க்குறேன்னு மந்திரம் இப்போ வருது பார்த்தீங்களா? நான் டே 1லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போதும் போல அறியாதா, அது கூட வந்திருக்கு. எப்போதும் போல அறியாதா பின்னாடி வருது மந்திரம். அதனால் நீங்கள் பார்க்குற பொருள் பிம்பந்தாங்கிற அறிவு உங்களுக்கு இருந்தாலே போதும். நீ அதை என்ன பண்ணுற, அதை வீட்டில் டெவலப் பண்ணி கற்பனை பண்ணி என்ன பண்ணிக்கிற? அந்த ப்ராசஸை இங்கே அழகாக இந்த மந்திரங்கள் க்ளீனாக சொல்லுது பாருங்கள். எதி தே ந இந்திரியார்த்தசி, இந்த உன்னுடைய போகப் பொருட்கள்லாம் இந்திரியங்களை தொட்டாலும் ரியாக்ட் இல்லை, ரியாக்ஷன் சொன்னல, ரியாக்ட் பண்ணால் அதை பார்த்துக்கிட்டே இரு, தோன்றும் நிற்கும் மறையும், அதான் நடக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீன் மாறிக்கிட்டே இருக்குது. அதை தான் திருஷ்யம்னு சொன்னோம். இந்த 6ம் திருஷ்யம். நீ பார்க்குறது எல்லாமே திருஷ்யம். நீ இப்போ செய்கிறது எல்லாம் வெளியில் தான். அது பேர் கர்மா. கர்மாவை விட ஞானத்துக்கு வா. உள்முக பயணம் ஞானம், புறப்பயணம் கர்மா. அறிவில்லாதவனுக்கு கர்மா வேறு சொல்லுது. அறிவு வரலை, இன்னும் விவேகம் வரலை, தான தர்மம் பண்ணி உன்னுடைய சத்துவகுணம் வளரலை, 51% இன்னும் தொடலை சத்துவகுணம், உனக்கு இந்த பிரம்மஞானம் கொடுக்கறதே வேஸ்ட்டு. நீ நானும் வரேன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், வர முடியாது. உட்காந்துருக்கீங்களா, அது மாதிரி உட்கார முடியாது. இது சமநிலை. இப்போ நீங்கள் பல பிரச்சனைகளை சமப்படுத்தி தான் உட்காந்துருக்கீங்க. சமநிலையில் இருந்தால் தான் இது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. இந்த சமநிலை இருக்கிறது நான் தண்ணில் தானாக நிற்கிறது. உங்களுடைய ஸ்வரூபத்தில் நின்னா சமநிலை. நீயாக இருக்கிற. இப்போ வெளியில் இப்போ கமிட்மெண்ட் ஆச்சுன்னா நீ அதுவாகிடுற. எதுவாகிடுறன்னா மித்தாயிடுற, பொருட்கள் பின்னாடி போயிடுற. இந்த வார்த்தையை மறைக்காதீங்க. பிம்பம் ஜடம், அனித்தியம், மித்துனா தோன்றும் நிற்கும் மறையும், விருத்தி எண்ணங்களாக இருக்குது, துக்கமாக இருக்குது. 6 தத்துவங்களில் நம்மளை ஆட்டி படைக்குது வெறும் எண்ணங்கள் தான். அதுக்கு கவலை, அதில் சுகம், அதுலேயே கவலை, அதுலேயே சுகம். ஆச்சா, இது 6ம் மித்துங்கிறதுனால என்ன பண்ணணும்? ஞானிகள் இதை திருஷ்யமாக பார்க்குறாங்க. திருக்கு திருஷ்யமாக மாறாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறவே மாறாது. சப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்ட் தான் வரும் நிற்கும் போயிடும், வரும் நிற்கும் போயிடும், வரும் நிற்கும் போயிடும். அப்போ நீயா இருன்னா, இப்போ நீ படிக்கிற டேலண்ட், எந்த டேலண்ட்டோ அதுதான் நீ, அதில் இருக்கணும். நீ அதை விட்டு வெளியில் போனீங்கன்னா உன்னை மறக்கடிச்சிடும், உன்னை ஏமாற்றிடும். எதில் கை வைக்கும்? புத்தியில் கை வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அதுவாக்கிடும். எதுவாக்கிடும்? ஜடமாக்கிடும். உன்னை புத்திசாலியாக இருக்கக்கூடிய நீ, சைத்தன்யமாக இருக்கிற நீ இப்போ என்னவா இருக்க? ஜடமாக இருக்க. வாழ்க்கை அப்படி போயின்னு இருக்கு. இந்த அறிவு இருக்குமானா இருக்காது. இது பெரியவங்க இதை சிந்திச்சு பார்த்துருக்காங்க. அந்தப்படி இந்த பார்க்குற பொருட்கள் எல்லாம் இப்படி பாருங்கள், இது பிம்பம், இது அனித்தியம், இது மித்து. அப்போ எல்லா காட்சியுமே உங்களுக்கு சீனாக தான் இருக்கும். அதுதான் சினிமான்னு சொன்னும் போல். வேணா மாறிக்கிட்டே இருக்குல்ல, சீன் மாறிக்கிட்டே இருக்குல்ல. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறாங்களே, மாயாவாதுன்னு சொல்லிடலாம். இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, இதை சங்கரர் இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்லலப்பா, அறிவு கட்டம் உண்டோம், இருக்காதுன்னு சொல்கிறோம்ப்பா. அதான் விஷயம், இருக்காதுன்னு சொல்கிறோம்.
அறிவு இல்லைன்னா தலை இல்லைன்னு அர்த்தம். தலை இல்லைன்னா அதுக்கு பேர் தமிழில் முண்டம்னு சொல்லுவாங்க. தமிழாக என்ன வார்த்தைன்னு தெரியாது. பெரியவங்க சொல்கிறது தான் அதெல்லாம், சொந்த கருத்துலாம் இல்லை. இந்த வார்த்தை நீங்களும் கேள்விப்பட்டுருங்க. அப்போ இருக்காதுன்னு சொல்கிறேன். சீன் மாறிக்கிட்டே இருக்கு. டைரக்டர் என்ன பண்ணுறாரு, டைரக்டர் இப்போ ஸ்கிரிப்ட் படி தான் எல்லோரும் நடிச்சுட்டு இருக்கோம். அதுவே தெரியல நமக்கு. இது எப்படி இதெல்லாம் புரிய வைக்கிறது? அதுதான் அடியார்களை செலக்ட் பண்ணான் முருகன். தன்னை தேடி வரான்ல, அவனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ ஏங்கண்ணே என்கிட்ட நீங்கள் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். எனக்கும் நான் சொல்லிக்கிட்டது என்னென்னா, நம்ம கிட்டக்க வரான தேடி வரான்ல, அன்பாக வரான்ல, அவன் கண்ணை தொற, அவனுக்கு முயற்சி பண்ணு. ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணு. 1 மணி நேரம் ஒரு இடத்துல கூடுங்க. டெய்லி கூடுங்க. ஒரு நிலையை தொடுற வரைக்கும் டெய்லி கூடுங்க. ஒன்று எதுக்கோ கூடியிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. ஒரு 12 ஆண்டுகள் ஒரு இடத்துல கூடுங்க. 1 மணி நேரம் ஒரு ஆடியோ போடுங்க. அவங்க செஞ்ச ரொம்ப பிரில்லியண்ட்டு ஸ்டார்ட்டு, ரொம்ப அருமையான ஸ்டார்ட். அது ஒன்றும் இல்லை, இந்த ஆடியோ கேளு, உனக்கு என்ன தோணுதோ எழுதி, டவுட் இருந்தால் கேளு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களே பேச போகிறாங்க, அது வேறு விஷயம். அது அடுத்த நிலை வரும்போது பேச போகிறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு இடத்துல இப்போ சென்னையில் 100 பேர் அது மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அந்த இடத்துல இந்திரிய அர்த்தம், அந்த ஸ்ரீ, அந்த போகப் பொருளானது இந்திரிய அர்த்தம் இந்திரியத்தை தொடரும்போது ஸ்பந்தத்தேன்னா எந்த துடிப்பும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்பனி துவஜ் வை துவஜ, அப்பனி பிராமணன் ஆகிறாய். பிராமணன் சொல்கிறதெல்லாம் பிரம்மஞானம் உடையவனன்னு அர்த்தம். ஜாதி நீங்கள் போயிடக்கூடாது, புரியுதா? வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்கிறேன். இல்லையா, ஜாதிக்கு போகக்கூடாது. பிராமணன் சொல்லும்போது அது பிரம்மஞானத்தை தேடுபவன், தேடிக்கொண்டிருப்பவன். ஏன்னா எப்போ உனக்கு குரு வந்துட்டாங்களோ, குரு உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ துவஜ்ஜி தான், நீ பிராமணன் தான். வேதம் சொல்லுது. அவை துவஜ்ஜி, அவன்தான் துவஜ்ஜி. ததா விஞ்ஞாத்தம் விஞ்ஞேய, எதை அறியணுமோ அதை அறிஞ்சிருக்கான். இப்போ நீங்கள் 64 கலைகளை நீங்கள் கற்று வச்சு நான் அதில் நம்பர் 1ன்னா கூட அடுத்த ஜென்மா உனக்கு எதுன்னு சொல்ல முடியுமா உன்னால்? வேதம் சொல்லுது, பிருகதாரண்யக உபநிஷம் சொல்லுது, நீ ஸ்ரீவித்யா விட்டுட்டு அவித்யாவில் நீ எதை படித்து வச்சுருந்தாலும் அடுத்தது மீண்டும் இருட்டில் தான் உனக்கு உலகம். இப்போ தெரியுதா உனக்கு? எதிர்காலம் தெரியுமா? ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ஒரு மாதத்தில் என்ன நடக்கும் போது தெரியுமா? ஒரு வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில் மொத்த கணிப்பு உன்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்? உன் பார்வை 100 மீட்டர் தான். இளமையாக இருந்ததுன்னா ஒரு 200-300 மீட்டர் தெரியும். 45 வயசு 50 வயசு ஆகிடுச்சுன்னா 100 மீட்டரில் தான் தெரியும். அப்புறம் 10 மீட்டரில் தான் தெரியும். அப்புறம் கிட்டக்க கூட லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும். அவன்லாம் இருட்டில் பிறக்கிறாங்க, அஞ்ஞானம் அவங்கள சும்மா விடலை. அது பிரம்மஞானம் அறிஞ்சு வெளிச்சத்தில் போகிறது வேறு விஷயம். அறியலைன்னா என்னென்னா இதுதான் இருட்டு உலகம். இப்போ நம்ம கண்ணை திறந்து தான் இருக்கோம், எல்லாம் தெரியுதா? கண்ணை திறந்து தான் இருக்கோம், எல்லாம் தெரியுதா? இப்போ இந்த விஷயமெல்லாம் நம்ம செஞ்சுச்சிருக்கோமா? கிடையாது. என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு நேரமே இல்லையா? நம்மளுக்கு முக்கியமாக நேரமே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இந்த உலகத்தையே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன வைப்போங்க. ததா விஞ்ஞாத்தம் விஞ்ஞேய, எதை அறியணுமோ அதை அறிஞ்சிட்டான். ததா விஞ்ஞாத்தம் விஞ்ஞேய, அதான் கிருத்தியம்னு சொல்லு. வந்த வேலையை முடிச்சிட்டான். உத்தீர்ண பவார்ணவாத்து, பவங்கிற இந்த கடல்லேருந்து அவன் உத்தீர்ண, அறிய வேண்டியதை அறிந்துட்டான். எப்படி சொல்லுவான், எல்லாம் அழகாக சொல்லி பார்த்தீங்களா? அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டான், அவன் அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டான், வந்த வேலையை செஞ்சுட்டான். இப்போ இனிமேல் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் இதை முடியும், அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்டேன்னு கூட சொல்லலாம். எப்போ? பிரம்மஞானத்துக்கு அப்புறம் நீ வாழ்க்கையில் தவறும் பண்ண முடியாது, துக்கமும் பட முடியாது, அழுகவும் முடியாது, தவிக்கவும் முடியாது. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? கவச்சம் போட்டுரும். இப்போ நீ எதில் அழுகுற? அறியாமையில் தானே அழுகுற. பயப்படுறது எதுக்கு? அறியாமையில் தான் பயப்படுற. அறியாமையினால தானே பயப்படுற, துக்கப்படுற. இந்த பயம் துக்கம் வாழ்நாள் ஃபுல்லாக அவனை வச்சு செய்தா இல்லையா? இந்த பயம் துக்கத்தை இருக்கிறதுக்கு அவித்யா தான் அதுக்கு மருந்து. அவித்யாவுக்கு ஸ்ரீவித்யா தான் மருந்து. சமுத்தீர்ண பவார்ண, இந்த பவங்கிற இந்த கடலை கடக்கிறாங்க. உச்சைகி பதாய பரையா பிரக்யா வாசனாகத ஆகநாத, இந்த பதிவு கூட்டம் குரூப்பாக வருது. வாசனா கணம், இந்த வாசனா குணம் உன்னை ஸ்டிர் பண்ணும், கிழிக்கும்.
குத்தும் குடையும். அதுலேருந்து பிரஜையா அறிவால் வந்தது உன்னை பிம்பமாக பார்க்குறேன், நீ ஒரு அணுக்கள் கூட்டம், கொஞ்ச நேரத்தில் நீ கரைஞ்சி போயிடுவேன்னு பார்க்கணும். அது என்ன சொல்கிறது, பிரஜையா அறிவால் இந்த வாசனா கணத்தை வாசனை கூட்டங்களை உச்சைகி கடந்து உச்சைகி உயர்ந்த சிகரத்தை பதத்தை பறையா மேலான உயர்ந்த சிகரத்தை சகசிராரத்தை அடைவாயாக. யாருக்கு? நிதாகுக்கு சொல்கிறார், சிஷ்யனுக்கு குரு சொல்கிறார். இப்போ அப்பா பிள்ளை இல்லை, குரு சிஷ்யன். என்ன சொல்கிறாரு, வாசனா கணாவை நீ எப்படி பார்க்கணும் இனிமேல். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த சத் தரிசனம்னு பேர். அதுக்கு சத்திய பார்வை. உன் பார்வை உயிர்லேருந்து பார்க்குறேன். அது செய்வான்ல, சொல்லுவான்ல, நீங்கள் உடம்புலேருந்து வேலை செய்கிறது, மனதுலேருந்து வேலை செய்கிறது, உயிர்லேருந்து வேலை செய்கிறதுன்னு. இந்த உயிர்லேருந்து பார்க்குற பார்வை தான் இப்போ சொல்லி கொடுத்துட்டுருக்காரு முருகன். சத்திய பார்வைன்னு வச்சுங்களேன், தமிழில் புரியறதுக்காக. சத் தரிசனம் சம்ஸ்கிருதம். உச்சபதாய பராய பிரஜையா வாசனாகணாத்து இதிலேருந்து கடந்து மேலேறுவாய். புஷ்பாது கந்தம் அப்போஹியாரம் சேத்த விருத்திகி. இப்போ இருக்க புஷ்பம் இருக்கு, அதுலேருந்து கந்தத்தை பிரிக்க முடியுமா? முடியாது. முடியும். புஷ்பத்தில் இப்போ அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்னா, பூவும் புஷ்பமும் போல. இப்போ எப்படி நீங்கள் ஃப்ளேவர்லாம் தயாரிக்கிறான், அந்த பூவிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கான சென்ட்டுலாம் எப்படி தயாரிக்கிறான்? ஒரிஜினல் சொல்கிறேன், டூப்ளிகேட் இல்லை, கெமிக்கல் சென்ட்டு சொல்லலை. ஒரிஜினல் சென்ட் இருக்குது தெரியுமா? அத்தர் ஜவ்வாது புனுகு பூனை அதெல்லாம் சொல்கிறாங்களே, நறுமண பொருட்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கே? அது வாசத்தை அதுலேருந்து பிரிச்சுட்டான் அறிவு. அது மாதிரி உன்னுடைய வாசனாவை உங்ககிட்ட இருந்து அறிவு பிரிச்சிடும். நீ இதான் இப்போ சொல்லிச்சு பார்த்தீங்களா, 7 நிலைகளை நீ வாழ்கிற, நீ 7 நிலைகளும் கிடையாது. கடைசியாக பார்த்துட்டு இருக்க பற்றி அதான் நீ. அதுலேயும் இந்த சித்து இருக்குது பாருங்கள், இதுதான் எல்லா வேலையும் செய்யுது, ரியாக்ட் பண்ணுறதே அதுதான். அதான் அம்பாள், அதான் மனம், அதான் சைத்தன்யம். சத்து இருக்குல்ல, அதுக்கு ஆதாரமாக இருக்குது. சத்தோடைய சங்கல்பத்தை தான் சித்து என்ன பண்ணுது, செயல்படுத்துது. தெளிவாக இருக்கணும். அம்பாள் தன்னுடைய கடமையை தான் செய்கிறா. யாரையும் கவுக்கவும் இல்லை, யாரையும் உயர்த்தவும் இல்லை. அவன் கர்மாவுக்கு வழி நடத்துகிறா, அவனுக்கு வழி காமிக்கிறா. அதனால் புஷ்பாது கந்தம் அப்போஹியாரம், புஷ்பத்தில் இருந்து கந்தத்தை பிரிப்பது போல சித்த விருத்திகி பிருத்தக்குரு, உன்னுடைய சித்தத்திலேருந்து விருத்தியாக வரதெல்லாம் என்ன பண்ணு, எல்லாம் எண்ணங்கள் தான். இது உனக்கு திரட்டு கொடுக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஹிருதயத்தை சுற்றி, உன்னுடைய ஹிருதயத்தை சுற்றி 10 குப்பைகள் சுற்றி வருதுன்னு, காம குரோதம் லோபனை மாறிக்கிட்டே, அதெல்லாம் தூரத்தில் நீ தான் போய் தொடராத. அது உன்னை சுற்றி வந்து உனக்கு டீலக்கு மேலக்கு டோலக்கு வேலையெல்லாம் பண்ணுது. உன்னை வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஆண் பறவையை வசீகரிக்கிறதுக்கு பெண் பறவை அது தன்னுடைய எல்லா ஜாலங்களையும் பண்ணுமா. சயின்ஸு டிஸ்கவரி சேனல் பாருங்கள், இருக்கா இல்லை, கேட்டிருக்கீங்களா? இது தன்னை நான் இங்கே இருக்கேன்னு அது என்ன பண்ணுமா, பிரபாவிக்குமா பறவை. வசீகரிக்க தான் முடியுமே தவிர அது உனக்குள்ளே வர முடியாது. நீ தான் போய் அதில் போய் பிடிக்கிற. இந்த பொருளும் போகமும் விஷம்னு சொல்கிறது என்னென்னா, சமநிலையை விஷமமாக மாற்றிடும். நீ ப்ளஸ்ன்னு போகிற, அப்புறமா தான் தெரியும் அது மைனஸ். அதை தான் துக்கம்னு சொல்லுது வேதம். போதுமா? இதெல்லாம் புரியணும். நீங்கள்லாம் அந்த நிலையை தாண்டிருக்கீங்க. தான தர்மம்லாம் பண்ணி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. சத்வாபத்திங்கிற நிலைக்கு தாண்டி தான் என்ன, அந்த சத்வாபத்திக்கு அப்புறமா அனாசக்தம், மற்றதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இதில் உட்காந்தா இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு 3000 5000 சம்பாதிச்சிடுவேன், அதை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னால், அதை விடுற ஒரு மனநிலை வருமா? அறிவு வருமா? அறிவு இருந்தால் தான் விடுவேன். அறிவு இருந்தால் தான் விடுவேன். அறிவு இல்லைன்னா பிடிப்பேன். அறிவு இல்லைன்னா பிடிக்கிற, அது மனம் பற்று. அறிவு இருந்தால் விடுற, அதுதான் என்னது, நீ சத்து. அதனால் நீ யார், உன்னுடைய சமநிலையில் இருந்து எல்லா வேலையும் பண்ணு. இப்படி தடம் புரண்டு ஓடாத, வேகமாக ஓடாத, குட்டிக்காரணம் போடாத, பள்ள மேலத்தில் உளுந்து பதட்டப்பட. ஏன் இதெல்லாம் என்ன அறியாமை? என்ன வேகம் கேட்குறேன். எதுக்கு வேகம்? வேகம் ஒரு மைனஸ்னே அவனுக்கு தெரியாது. அவன் வேகமாக பண்ணுறானே அவனுக்கு தெரியாது. சரி, ஒருத்தன் சொல்கிறான்ல, நீ ஓடி பண்ணுற தம்பி, அது மாதிரி பண்ணாதடா, மெதுவாக போடாங்க. பழகிட்டான். 30 வருஷம் 40 வருஷமாக பண்ண, யாரும் சொல்லித்தரல.
மனது பின்னாடியே போகிறான், புத்தி அவனுக்கு வேலை செய்ய மாட்டேன். வண்டி எடுத்தாலும் வேகம், கார் எடுத்தாலும் வேகம், எதை எடுத்தாலும் வேகம்னா என்னது? சாப்பிட்டாலும் வேகம் தான் வரும். அவன் அதில் மட்டும் சுலபமாக பண்ணுவார் அவரே. சரி, இப்போ பிருத்தக்குரு மலர்லேருந்து வாசனை பிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் முடியும், அறிவால் முடியும். அதனால் நீ சத்தில் இருந்தீன்னா இது 7 இப்போ பிரிச்சிருக்கோம். எதை பிரிச்சிருக்கோம்? நீ சத்தில் இருந்ததுனால தான் இந்த 7ஐயும் பிரித்து 7வது இடத்துல நீ இருக்கங்கிறது தெரியுது. அச்சா, இப்போ சம்சாரம்புனி இதாவ அஸ்மின் நிதாவ அஸ்மின் வாசனா அம்பு பரிப்ளுதே ये प्रज्ञान नावम आरूढ़ास्ते तीर्णः पंडिताः परे संसार अंबुदी. संसारங்கிறது துக்கம், துக்கம் சுகம் ரெண்டும் கலந்தது. இந்த சுக துக்க கடலிலிருந்து கடந்தவன், நிதாவ விலகி நிற்பவன், சம்சாரத்துலேருந்து விலகி நிற்கிறான். பார்க்குற பொருளையெல்லாம் தொடலாம். அவன் தொட்டால் தானே பிரச்சனை, தொடாத வரைக்கும் வரும். நீ ஃப்ரீடம் தான். தொட்டினா போச்சு, தொட்டா கெட்ட, தொட்டா கெட்ட. இப்போ என்னாச்சு? வாசனா அம்பு, வாசனா இந்த பதிவுகள் என்னவது அப்படியே சுற்றுது. பரிப்ளுத் உன்னை சுற்றி வேஷ்டி மாதிரி உன்னை சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து கடந்து நிற்கிறவன் எதால் கடந்து நிற்கணும்னா, விலகி நிற்கிறவன் எதாலன்னா பிரக்ஞா நாவு. அந்த சுழலில், இந்த வாசனா சுழற்சியில் நீ அறிவுங்கிற படகுல ஏறிடு. அந்த கப்பலை இந்த சுழற்சி ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னல, நீ தொட்டால் தான் நீ கெட்ட. அது வசீகரிக்கிற வரைக்கும் தான் அது வேலை. அது என்ன சொல்லும்? நான் எப்போதும் போகிறேன், நான் எப்போதும் வரேன், நான் எப்போதும் இப்படி இருக்கேன், என்னுடைய கலர் இறைவன் கொடுத்தது எல்லாம் சொல்லும். அது சொல்கிறது கரெக்டு தானே? அது கரெக்டு தான். விவர்த்தவாதம். நான் அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு போய்டும். அதையா பிடிப்பாங்க? ஒன்று தான் பிடிப்பாங்க. தவறு செஞ்சுட்டேன். பிரஞானாவை ஆரூட அறிவுங்கிற படகுல போட்டில் ஏறிடு. உத்தீர்ணாக மேலேறுவாய். படகேறி கடந்தவன் பண்டிதாக, அவன் தான் ஞானி. சுழல் சுற்றுது, நம்ம அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. ஒரு படகுல ஏறிடலான்னு படகுல ஏறிட்டவன் ஞானி. பரே ந தியஜந்தி, அவன் விலகவும் இல்லை. நேற்று பார்த்தால நடுவில் நிற்கிறான்னு. ந திஜந்தி ந வாச்சந்தி, அவன் விலகவும் இல்லை, அவன் விரும்பவும் இல்லை, பற்றவும் இல்லை, தொடவும் இல்லை. அவன் அதை விட்டு விலகியும் போகல. சம்சாரத்தில் தானே வாழ்ந்தாகணும், சம்சாரத்தில் வாழ்கிறான். அப்போ விலகவும் இல்லை, விரும்பவும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் பிம்பம் தோண்டும் நிற்கும். ஒரு பெரிய கொள்கை வச்சுருக்கிறவங்க இடையில வரக்கூடிய இந்த சீனையெல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ தான் கோலை ரீச் பண்ண முடியும். நான் கேட்குறேன், கோலை ரீச் பண்ண பிற்பாடு அப்புறம் பண்டிகைன்னு சொன்னால் ஏன் அது மனசு ஏற்றுக்க மாட்டுது? கோல் எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது. அப்போ என்னத்துக்கு உனக்கு போகும்? உன்னால் ரீச் பண்ண முடியலல்ல, அப்போ என்னத்துக்கு உனக்கு போகும்? ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லாதப்போ உனக்கு எதுக்கு போகணும்னு கேட்குறேன். யார் அறிவு இருக்கிறவன் போகிக்க மாட்டான் இல்லையா? அறிவு வந்த பிற்பாடு போகம் ட்ரை பண்ணு. மனதில் இருந்து போகம் பண்ணினே நீ நாசம், சர்வநாசம் சத்தியநாசம் சொல்லுவாங்க. நாற்றுலாம் சத்தியநாசம் சொல்லுவாங்க. சத்தியநாசம் ஆகாது, அந்த மாதிரி காலி பண்ணிவிடும். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆக்கத்தை நீ செய்யறதுக்கு உனக்கு யோகிதரை என்ன போகம்? உனக்கு என்ன செஞ்சு காமிச்சியா? சொல்லு. ஏதாவது ஒன்று செஞ்சிட்டியா? சொல்லு. உனக்கே உன் வாழ்க்கை உன் கையில். நீ அதை செஞ்சு முடிச்சிட்டியா? வந்த வேலையை பண்ணிட்டியா? அப்புறம் என்ன போகம்? நீ உன்னுடைய கொள்கையில் போயின்று வர வழியில் ஏதாவது போகம் வந்தால் ஏற்றுக்கோ, அப்படி தானே சொல்லியிருக்கு வேதம். வேண்டவே வேண்டான்னு சொல்லலையே. ஒன்று முடிச்சுட்டு பண்ணிக்கோ, உன்னை தேடி வந்தால் பண்ணிக்கோ, நீயா அலையாத, அப்படி தான் சொல்லணும். நிறைய பேரண்ட் இது மாதிரி சொல்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க.
அதனால் என்னாச்சு, நாவலை ஏறின பண்டித்தா நான் திஜந்தி நான் வாஞ்சந்தி, விரும்பவும் இல்லை விடவும் இல்லை. விவகார ஜகத்கதம், பற்றவும் இல்லை. விவகாரம் பண்ணின்னு இருக்கான், நடந்துக்கிட்டு இருக்கான், செயல்பட்டுக்கிட்டு இருக்கான், எதையும் பிடிக்கல, தொடலை, யாரையும் தொடலை. சர்வம் ஏவா அனுவர்த்தந்தே. பொதுவாக என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு முன்னாடி யார் போனாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி, இந்த ஞானிகளுக்கு முன்னாடி ஒரு பரம்பரை இருக்கு இல்லையா, குரு பரம்பரா. முக்தி அடைந்தவர்கள் லிஸ்ட்டு இருக்கும்ல, மதத்தில் தான் அந்த லிஸ்ட்டு இருக்கும். இப்போ ஸ்கூலில் எல்லாம் பேர், டாப்பர்ஸ் பேர்லாம் எழுதுவாங்க, அது வரலாறு ஆகிடும், ஹிஸ்ட்ரி ஆகிடும். அது மாதிரி இந்த ஜீவன் முக்தர் குரு உள்ள பரம்பரை உள்ளவங்க, இதுக்கு முன்னாடி இவர் இருந்தார், இவருக்கு முன்னாடி இவர் இருந்தாங்க. இப்போ மடத்துக்கெல்லாம் 50வது மடாதிபதி, 60வது குரு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பரம்பரை என்ன இப்போ எப்படி போனாங்களோ அப்படி தான் இந்த ஞானிகள். ஈஸி, ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக, முன்னாடி போகிறது ஈஸியாக, ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக. நீ முன்னாடி போகிறது ஒன்றும் இல்லை தம்பி. ஏற்கனவே நிறைய பேர் போய் நம்ம இந்த உலகத்தில் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த உயர்வு. மெய்ப்பொருளை தேடி போகிறவங்க, பாக்கியெல்லாம் போய் உலகம் ஃபுல்லாக போய் தாங்க தேடுது. இந்த பாரதத்தை தவிர, இந்த இந்தியாவை தவிர, இந்த ஹிந்து சனாதன தர்மத்தை தவிர பாக்கியெல்லாம் சொர்க்கத்தையும் டெம்பரவரி தாற்காலிக சுகந்தரக்கூடிய விஷயங்களில் தான் ஈடுபடுறாங்க. கண்ணுக்கே தெரியாத பொருள், ஆனால் நம்ம நம்புகிறோமே, உயிரை கொடுத்து மூச்சு கொடுத்து பேசுகிறோமே. பிரம்மத்தினுடைய மூச்சு காத்து வேதம். இப்போ நேற்று சொன்ன கர்மம் சொன்னல, நீ செய்யக்கூடிய கர்மா மேகமாகும். கர்மானா உன்னுடைய புண்ணியம், நீ செய்யக்கூடிய புண்ணியம் இல்லை பரோபகாரத்தம் மேகமாகும். அது பேர் யஜ்யம்னு பேர். நீ செய்யக்கூடிய யஜ்யம், நீ செய்யக்கூடிய கர்மா இல்லை நீ செய்யக்கூடிய புண்ணியம் மேகமாகும். மேகம் வந்து மழையாகும், மழை வந்து அன்னமாகும், அன்னம் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரனை கொடுக்கும், மும்மூர்த்திகள் ஆகும்னு. இந்த கர்மாலேருந்து தானே ஆரம்பிச்சது, நட்காரியங்கள்லேருந்து தானே ஆரம்பிச்சது. அந்த நட்காரியம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வேதத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் சத்வா பற்றி வரணும்னு யார் சொன்னா? நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் குரு சொல்லி கொடுத்தாங்கன்னு. உங்கள் குருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அந்த வேதம் தனக்குள்ள ஞானமாக பரிமளிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள பொக்கிஷம், வைரம், வைடூரியம் உனக்கு எத்தனை வேணும் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லுது. நம்ம தான் அதை தேடலை, பொய்யை தேடிக்கிட்டே இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லாக. அதுக்காக உயிரை விடுறோம், மெய்யை தேடலை. அது எப்போதும் நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்குது. வேதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டால், வேதத்தை வந்து இந்த காயத்ரி கொடுக்குது, பூர்போஷ்க. காயத்ரி யார் கொடுக்குறான்னு கேட்டால், காயத்ரியை ஓங்காரம் கொடுக்குது. ஓங்காரத்தை யார் கொடுக்குறான்னு கேட்டால், ஓங்காரத்தை பிராணன் கொடுக்குது. பிராணனை யார் கொடுக்குறான்னு கேட்டால், அந்த இறை பரம்பொருள், சிவப்பரம்பொருள் தனக்குள்ளேருந்து பிராணனை வெளிப்படுத்தி, ஓங்காரத்தை வெளிப்படுத்தி, காயத்ரியை வெளிப்படுத்தி வேதத்தை வெளிப்படுத்துது. இப்போ வேதம் பாருங்கள், இறைவன் படைத்த வேதம் இறைவனை சுட்டி காமிக்குது. உங்கள் குழந்தை உங்களை விளக்கி காமிக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, குருவுடைய பிரகாசம் சிஷ்யர்கள் கையிலன்னு சொல்லுவாங்க. அவருடைய டேலண்ட் யார் வெளிப்படுத்தும்? சிஷ்யர்கள் தான் வெளிப்படுத்தும். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் வந்து வேதா கிளாஸ் எடுக்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது மாதிரி வேதத்தினுடைய பிரம்மத்தினுடைய மூச்சு காத்து தான் பிராணன். பிராணன் யார் கொடுத்தா? மூச்சு காத்து. எந்த மூச்சு காத்து? பிரம்மத்தினுடைய மூச்சு காத்து. அது மேலே இருந்தால் சமஸ்யாக இருக்குது, வாயுவாக இருக்குது. நமக்குள்ளே வந்ததுன்னா அது பிராணனாக மாறுது, உயிர் சக்தியாக மாறுது. அதுக்குள்ளே தான் சைத்தன்யம் இருக்குது. அந்த பிராணனுக்குள்ளே தான் சித்து இருக்கு. சித்து வந்து அந்த பிராணனை வாகனமாக வச்சு தான் வெளிப்படுது. அந்த சித்தை அனுப்புறது சித்து யாருன்னா அம்பாள் தான் சித்து. அப்போ அம்பாள் தான் பிராணன், அம்பாள் தான் ஓங்காரம், அம்பாள் தான் காயத்ரி. அதனால தான் காயத்ரியை பெண்ணாக படைத்தான். புரியுதா? காயத்ரி தான் வேதத்தினுடைய சாரம். வேதம் தான் பிரம்மத்தை சுட்டி காமிக்குது. அந்த ஆதாரத்தில் தான் நாங்கள்லாம் பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறதுக்கு என்னையா உனக்கு ஆதாரம் எதை வச்சியா பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நம்ம மற்றவங்க பேசுகிறவங்கெல்லாம் எப்படியோ, நம்ம பேசுகிறதெல்லாம் மந்திரத்தோடு பேசுகிறோம். இவராக ஒரு கற்பனை, கபோலத்தில், இமேஜினேஷனில் உதாரணங்கள் தான் நம்ம கற்பனை பண்ணுவோமே தவிர
அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஈசன் கொடுக்குறதா தான் நான் நினைக்கிறேன். முருகப்பெருமான் கொடுக்குற உதாரணங்கள் தான் அடியனுடைய பேச்சு. எங்கேயோ கேட்டிருப்பேன், யாரையோ கேட்டிருப்பேன். சொந்தலாங்கிறது எங்கேயோ எதையோ கேட்டிருப்பேன், யார்கிட்டையோ எங்கெங்கேயோ என்னென்னமோ கேட்டுன்னு கிடக்குறோம். அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு மூளையில் எங்கேயோ. ஏதோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு அப்பப்போ. இல்லைன்னா திருக்குறள் என்ன ஒரு நெருக்கடியில் வருதா டக்குன்னு ஸ்பான்டீனியஸாக வருதா? தப்பு தப்பாக படித்தாலும் ஒரு 2 வார்த்தையாவது கரெக்ட் அர்த்தம் கண்டுபிடிச்சிருவேன். பாடி ஆஃப் த லெட்டர் தான், பாடி ஆஃப் த குரல் தான் தெரியாது. அது மாதிரி என்னாச்சு, நான் மறந்து போயிருக்கு. வேறு ஒன்றும் ஒரு வாட்டி படிச்சேன்னா நான் சொல்லிவிடுவேன், திரும்ப மறக்காது. நான் வாஞ்சாந்தி விவகாரம். இப்போ என்னாச்சு, அதுபோல் பிரம்மத்தின் மூச்சு காத்தா இருக்கக்கூடிய, பிரம்மத்தினுடைய மூச்சு காத்தா இருக்கக்கூடிய வேதம்தான் பிரம்மத்தையே காட்டுது. மறுக்க முடியுமா? சிஷ்யர்களை தான் குரு வந்து சிஷ்யனுக்கு இறைவனை காமிக்கிறான், சிஷ்யர் மற்றவங்களுக்கு குருவை காமிக்கிறான். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குதுங்க, ப்ராக்டிக்கலாக நடக்குது. சும்மா இருப்பானா? நல்ல சிஷ்யனாக இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறான், ஃபார்வேர்ட் பண்ணான், ஏதோ பண்ணான்னு சொன்னேன்னா ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்படி தான் இது உலகம் ஃபுல்லாக பரவி நிற்குது இந்த ஞானம். அதனால தான் இத்தனை யுகமாக எத்தனையோ பேரை கடந்து உங்களுக்கு வந்திருக்கு. புண்ணியம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க யாரோ என்ன சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய புண்ணியந்தான் உங்களை இங்கே குருவை பார்க்க வச்சுருக்கு, வேதத்தை கேட்க வச்சு. ஸ்ருதி ஏதோ கற்பனையோ கதையோ எதோ இப்போ நியூஸ் வாசிக்கல, நம்ம எல்லாம் மந்திரம்னு சொல்லக்கூடிய தகுதி வேதத்துக்கு ஒண்டி தான் இருக்குது. மந்திரம்னு சொல்லணும்னா பெரிய விஷயம்னு இருக்கும். மனதை தொலைச்சி உள்ள உயிருக்கு அழைச்சிட்டு போகிறது. அதனால் நான் வாஞ்சித்தா நான் திஜந்தி, விலகவும் இல்லை, விரும்பவும் இல்லை, தொடவும் இல்லை. ஜகத் கதம், அப்படி தான் அவன் ஜகத்தில் போகிறான். சர்வம் ஏவா அனுவர்த்தந்தே, இப்படி அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதவன் அவனுக்கு சொல்லுது, அவன் ஃபாலோ பண்ணாதவன் திரும்ப அந்த சூழலில் உழுவான்னு சொல்லுது வேதம். அப்படி ஃபாலோ பண்ணாதவன், இப்படி ஃபாலோ பண்ணாதவன், பிரம்மஞானம் இல்லாதவன் அசுரன் சொல்லியிருக்கேன். ஒத்துக்கிறீங்களா? பிரம்மஞானம் இல்லை, இறைவனை பற்றி உங்களை பற்றி ஒன்றுமே தெரியல. இறைவன் நீங்கள் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒத்துக்குவீங்க, அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை போயிடும். அதனால் இந்த மாதிரி வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்கன்னா அப்படியே உள்வாங்கிட வேண்டியதுதான், ஈஸி. அதான் அவங்களே தான் பண்ணுறாங்க, ஞானிகளே சொல்லிடுச்சது. ஞானிகளே என்ன பண்ணுறாங்க, முன்னோர்களை காப்பி பண்ணி வராங்க. நமக்கு இந்த பிரமாணம்லாம் கிடைக்கும்போது நம்மளுக்கு சும்மாவே ஆடுவோம். பிரமாணம் கிடைச்சா எப்படி ஆடுவோம். பரதநாட்டியம்லாம் அப்படி வச்சு குச்சிப்புடியெலாம் என்னென்ன இருக்க இந்திய கலைகளில், இந்தியன் கல்ச்சரில் எங்கேயும் கிடையாது இந்த கல்ச்சர்ஸ். எவ்வளோ பெருமைக்குரிய ஒரு நாட்டில் பிறந்திருக்கோங்கிறதே பெருமை. இங்கே பிறந்ததே பெருமையாக நினைக்கிறேன். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பிறந்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா பை பர்த்டே ஞானம் எல்லாருக்கும் இருக்குது. குருவை தான் மதிக்க மாட்டேங்கிறோம், குருவை தான் தேட மாட்டோம். இறைவனை விட இறைவனையும் பொருட்படுத்த மாட்டேங்கிறான். மேலோட்டமாக வச்சுருக்கான். இறைவன் இல்லைன்னு சொல்லலை, மேலோட்டமாக வச்சுருக்கான். அவன் ஆழத்துக்கு போனான்னா உலகை வெல்வான். அதுதான் நம்ம கனவு. சர்வம் ஏவ அனுவர்த்தந்தே, பாராவாரம். இந்த பாராவாரத்தில் கடந்து கரையை கடந்துட்டான். விதோ ஜனாக பிரம்ம வித்து. நீங்கள் வேதம்னா என்னங்க, உங்கள் மனதை பண்படுத்தி சரியான கொள்கையை நோக்கி பயணிக்க வைக்குது. அது என்ன வேதம்னா பெரிய கெட்ட வார்த்தை மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க, அது ஏதோ ஒரு மாயையை வந்து பரப்பி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருப்போம். சரியாகுது சரி, நம்ம கடமையை மட்டும் செய்வோம். ஒன்றும் பொறி பிடிக்க வேண்டாம். நம்ம அழகாக இருக்கிறத அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிற உண்மையை சொல்லுவான். உண்மை அது தொடும். அவனை கேட்குறவன் பக்குவப்பட்டிருந்தானா இது உண்மை, அது தொடும். பக்குவப்படலைன்னா அவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லி தான், அது கடமை. அதுக்கு தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னான். அப்போ நீங்கள் வந்து இந்த பார்க்குற பொருளை நீங்கள் என்ன பார்க்கணும், நீங்களும் இனிமேல் ஒரு அணுக்களாக தான் பார்க்கணும், பிம்பமாக தான் பார்க்கணும், மித்தாக தான் பார்க்கணும், அனித்தியமாக தான் பார்க்கணும், ஜடமாக தான் பார்க்கணும், விருத்தியாக தான் பார்க்கணும், துக்கமாக தான் பார்க்கணும். ஏன்? உனக்கு என்ன வேணும்? சுகம் தானே. உள்ளே இருக்கியா? உள்ளே இருக்கே. உள்ளே நீ வந்து இன்னும் சொல்லப்போனால்
ஒரு சில உணர்வுகள் சமீப காலமாக எனக்கு ஏற்பட்டுட்டு இருக்குது எனக்குள்ளே சொல்கிற ரசாயன மாற்றத்தில். அதில் ஒரு உன்னதமான உணர்வுகள் ஏற்படுது. உன்னதமான உணர்வுகள்னால் நாடி நரம்பெல்லாம் அந்த ஆனந்தம் பரவுகிற நிலை ஏற்படுது. அது ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு 2, 3, 4, 5 மினிட்ஸ் தான் நடக்குது. ஒரு நாளில் வேத விசாரம் பண்ணிவிட்டு வேதம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு தியானம் உட்கார்றேன்ல, நிதித்தியாசனம். தியானம் இல்லை, நிதித்தியாசனம் தான் கரெக்டாக நம்மளை கொண்டு போகிறாங்க. டே 1லேருந்து தியானங்கிற வார்த்தையே இல்லை நம்மள்கிட்ட, நிதித்தியாசனம் தான். அப்படி பண்ணும்போது, விசாரம் பண்ணும்போது அமைதியில் தான் அதை பண்ணுறோம். உற்று கவனிக்கும்போது அந்த உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வை விவரிக்க முடியாது. அமைதியும் கடந்த நிலை இது. இப்போ நான் சொல்கிறது அமைதியை கடந்த நிலை. யாரும் சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வெளில வர. ஆனால் அந்த நேரம் தான் கதவை தட்டுறான், அந்த நேரம் தான் டீ வருது, அந்த நேரம் தான் டவுட்டு கேட்குறான், ஃபோன் வருது. அது வேறு இந்த ஜெப்ரானிக்கு ஆல்வேஸ் அகேட்டுன்னு சொல்லுது, அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை. அது நல்லா சவுண்டாக வருது. ஆஃப் பண்ணவே முடியல. ஆஃப் பண்ணால் வேறு சேனல் வந்துடுது. இன்னும் கதை. இப்போ என்ன, நீங்கள் இந்த பொருட்களை என்னவா பார்க்கணும்? கூடும் பிரியம், அதான் திருஷ்யமாக பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் சீனுன்னு பார்க்கணும். இங்கே சொல்ல வருது என்னன்னு அந்த மந்திரம், இங்கே இருக்கிறதெல்லாம் சீனு. அவன் ஒரு சீனு போடுறான், இவன் ஒரு சீனு போடுறான், இவன் ஒரு சீனு போடுறான். நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன சீனு போடுறான்னு கேட்பாங்க. அது மாதிரி நடக்கிறதெல்லாம் சீனு தான். நீ உன் கொள்கையை நோக்கி போயிட்டே இரு, எதையும் பார்க்காத. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ நல்லதை நோக்கி போகிறல்ல, போ, நல்லதை நோக்கி போயிட்டே இரு. பாக்கியெல்லாம் சீனு தான். உண்மையாக தான். நீ தொட்டுட்டியா, அதுக்கப்புறம் நீ நார்மல் வாழ்க்கையை வாழ். நீ வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம், தப்பு இல்லை. பிரம்மத்தை நோக்கி அக்ரெசிவாக இருக்கிறது தப்பு இல்லை. விவேகம் இருக்குல்ல அங்கே, அது நீ ஸ்பீடாக போக விடாது. உன்னை நிதானமாக தான் அழைச்சிட்டு போகும். இப்போ நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்கள்? அதாவது அலட்டிக்கிறேன்னா, ஐயோ நான் கஷ்டப்பட்டு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி சொன்னால் போயிங்க. அது சொல்லுங்கள். ஏதாவது கஷ்டப்பட்டு பண்ணுறாரு, உங்களுக்கு வேணால் அப்படி தெரியலாம், அது உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. என்னுடைய பார்வையில் எனக்கு கர்மமாக தெரியல, கர்ம அபாசமாக தான் போயின்ட்டுருக்கு. எப்போலேருந்து டே 1லேருந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னு ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னது கர்மாபாசமாக தான் போயின்ட்டுருக்கு. அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான். நம்ம பச்சை வேசி கட்டிட்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு பேசாமல் சன்னதிக்குள்ளே எங்கேயாவது ஒரு வாரமாக உக்காந்துருந்தா போதும். எல்லாம் நடக்கும், தானாக நடக்கும். எல்லா உபயதாரர்கள்லாம் வருவாங்க, அவங்களே அவங்களே கொடுத்துட்டு அவங்களே முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அது நடக்குமா? தொடர்ந்து சொல்லுங்கள். தொடர்ந்து சர்க்காரியங்கள் நடத்த முடியுமான்னு நடத்த முடியும். ஈசன் தான் நடத்த முடியும், மானுடர்கள் நடத்த முடியாது. அப்போ தவம் பண்ணணும். தவம் இருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்காக அவங்கள தவம் பண்ண சொல்ல நீங்களும் தவம் பண்ணணும். எது வரைக்கும்னா பிரம்மஞானம் வரைக்கும். அப்புறம் ஃப்ரீ. நான் சொல்லதெல்லாம் 12 ஆண்டுகள் இந்த பிரம்மஞானத்தை முதல்ல உள்வாங்க, சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணு, எப்போ வேணாலும் பண்ணு. இந்த முதல் 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். நிதித்தியாசனம் மஸ்ட்டு தான், அது நீ வீட்டிலேருந்து பண்ணுற விஷயம். அது இந்த சிரவண மனனம் என் கூட பயணம் செய். அதில் விட்டினா நீ விட்டுருவேன். அதனால தான் உன்னை இழுத்து பிடிக்கிறது. உனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இப்படி போச்சு. குரு இருந்தால் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் இன்றைக்கி வரல, ஏன் இன்றைக்கி வந்திருக்கு, ஏன் சீக்கிரம் வந்த, ஏன் லேட்டாக வந்த, ஏன் தூங்குற, ஏன் கவனிக்க மாட்டேங்கிற, ஏன் அங்கே போனேன், இங்கே எல்லாம் கேட்குறாங்களா இல்லையா? அங்கே தான் பிதாவாகிறாங்க, அப்பாவாகிறாங்க குரு. அதனால் கூடும் பிரியும் திருஷ்யம் நல்லா புரிஞ்சுங்க. கூடும் அணுக்கள், கூடும் பிரியும் திருஷ்யம், காட்சி காட்சி காட்சி, பொருளற்றதை பொருளாக கருதும் மருளானார் மானா பிறப்புன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நீ பொருட்படுத்துறாத. நீ பார்த்தது பிம்பம், நீ பார்த்துருந்த பொருள் நீ வாங்க போனால் அந்த பொருள் அதுக்குள்ளே எவனோ வந்து வாங்கிட்டு போட்டான். நீ பார்க்குறது பொருள் அந்த பிம்பமாக உனக்குள்ளே வருது, உனக்குள்ளே பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதை வாங்கணும் முடிவு பண்ணுற. அந்த பொருள் வாங்கும்போதே தோன்றும் நிற்கும் மறையும்ங்கிற அறிவோடு நீ அதை வாங்கினீங்கன்னா அதுதான் தொடுறது இல்லை, பற்றவும் இல்லை, விலகவும் இல்லை, பிடிக்கிறதும் இல்லை, விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, தொடவும் இல்லை. அது முக்கியமான வார்த்தை. அந்த தொடுறதுங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. தொட்ட கெட்ட அதை முடிவு பண்ணிக்க, தொடலாமா வேணாம். அறிவு இல்லாமல் அதை பார்க்குறதே இல்லை. அந்த பொருள் அதை தான் ஃபஸ்ட்டில் என்ன சொன்னிச்சு,
அறிவு இருக்கிறவனுக்கு அது பொருளாகவே தெரியறதில்லை. பொருளற்றவற்றை பொருளாக கருதும் மருளானார் மானா பிறப்பு. இன்னொரு வார்த்தை இருக்கு இடையில ஏதோ ஒன்று. அணுக்களை பார்க்கிறேன் என்றால் அணுக்கள் கூடும் பிரியும். அப்போ என்னது? அணுக்கள் தான் கூடுது பிரியுது, திருஷ்யத்தை காமிக்குது, சீனை போடுது, அப்புறம் போயிடும், மாறிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் சொன்னபடி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பொருளற்றது நீ பொருளாக கருதுகிறாய். உன்னுடைய அறிவினா மனம்தான் பொருளாக கருதுது, புத்தி பொருளாக கருதாது. புத்தி பொருளாக கருதவே கருதாது. இப்போ உயிர்நிலையில் பார்த்தா அது சத்தம் மட்டும்தான் எடுத்துக்கும், பாக்கி எல்லாத்தையும் விட்டுரும், எல்லாம் மித்துன்னு சொல்லிடும். உயிர் பார்வை, சத்திய பார்வை. இப்போ நீ எங்கே இருந்து பார்க்குற? அதனால் இப்போ உனக்கு பெரிய பெரிய வாகனம் அறிவு, புரியுதா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தினா எப்படி இருக்கும்? சலனம் இருக்குமா, சண்டை இருக்குமா, சச்சரவு இருக்குமா, டைவர்ஸ் இருக்குமா, குழந்தைய அடிப்பியா, ஒய்ஃபை திட்டுவியா? ஒரு நெகட்டிவும் இருக்காது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். உனக்கு தெரியும் இதெல்லாம் சீனு, நம்ம வேலையை பார்ப்போன்னு போயிட்டே இருப்பேன். அன்றைக்கி சொன்னால ஒருத்தன் வந்து கேட்குறான், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றுமே பண்ணாதேன்னு விட்டுட்டு சண்டை போடட்டும், முடியை பிடிச்சிக்கிட்டு தலையில் குப்புற உழட்டும், எதாவது பண்ணி மண்டையை உடையிட்டோம், ஹாஸ்பிட்டல் கூட போகாது, அதுவே போக சொல்லிக்கோ. அது என்ன தான் முடிவுக்கு வரட்டும். அது சும்மா அறிவில்லாமல் சீனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு ஏன் அது மாதிரிலாம் பண்ண? அதை மாற்றிட முடியுமா உன்னால்? அடுத்தது அனந்தஸ்யாத்ம தத்துவஸ்ய சத்தா சாமானிய ரூபினக. இப்போ திருஷ்யங்கிற அறிவு இருக்கணும் உனக்கு. இதுதான் நான் வலியுறுத்துகிற விஷயம். திருஷ்யங்கிறது பொருளற்றதை நீ பொருளாக பார்க்குற. அனந்தஸ்ய ஆத்ம தத்துவஸ்ய சத்தாக சாமானிய ரூபினக சேத்யுன்முக்கத்வம் யதத் சங்கல்பாங்குரம் விதுகு. எப்படியா இந்த பொருள் உனக்குள்ளே வருது, நீ எப்படி பொருளாக கருதுறன்னு சொல்லுது. இதெல்லாம் இது அதோடைய உண்மை நிலையை சொல்லிடுச்சு. அதனுடைய உண்மை நிலை ஒரு பொருளும் போகமும் விஷம், அது வந்து பிம்பம், இதெல்லாம் சொல்லிட்டு நீ எப்படி உனக்குள்ளே அது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறத சொல்லுது. அது சொல்லுது அனந்தஸ்ய ஆத்ம தத்வஸ்ய சத்தாக. இந்த சித்து இருக்குல்ல, இதனுடைய பிம்பம் இருக்குல்ல, சித்தினுடைய பிம்பம் தான் வெளியில் பார்க்குற, உள்ளே பார்க்குறது தான் வெளியில் பார்க்குற. உள்ளே நீ எந்த பொருளை தேடி போறியோ அந்த கடையை தானே பார்க்க போகிற, அந்த பொருளை தானே வாங்கிட்டு வர. அது மாதிரி உள்ள எண்ணங்கள் எது வருதோ அதை தான் நீ தேடி போகிற. அதனால் உன்னுடைய சித்தினுடைய பிம்பம் தான் வெளியில் இருக்கிற பொருட்கள், உன்னுடைய மனம்தான் வெளியில் இருக்குதுன்னு சொல்லுது. உன்னுடைய மனம்தான் நீ வெளியில் போய் தேடி எடுத்துன்னு வர, பொருளாக எடுத்துன்னு வர. இந்த செப்பல் பாருங்கள், வேறு மாடல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை. எந்த பொருளை நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு இல்லை உங்கள் மனைவி ஒத்துக்குவாங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பணத்தை கொடுத்துட்ரு ஆளை விடுன்னு சொல்கிறீங்க. தெளிவாக இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுதில்ல. நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் அது பிடிக்காது. ஏன்னா அது வாங்கிட்டு வந்ததே அதுக்கு பிடிக்கல, உனக்கு நீ வாங்கிட்டு வந்த உனக்கு எப்படி அதுக்கு எப்படி? இந்த கதை தான். அனந்தஸ்ய ஆத்ம தத்துவஸ்ய சத்தா சாமானிய ரூபினக. இந்த சித்தனுடைய தத்துவம் இருக்குல்ல, ஆபாசம், சித்தாபாசம், பொருட்கள். சித்தனுடைய மனதினுடைய ஆபாசம் தான் பொருட்கள், சித்தாபாசம். மனதினுடைய பிம்பம் தான் பொருட்கள். இந்த பொருட்கள் இருக்குல்ல, அது பேர் சத்தான்னு பேர். சத்தா. சத்துனா சிவம், சத்தானா சக்தி. சித்ரா இப்படி ஆன்னு வரும். ஒரு ஆ போட்டால் பெண்ணாயிடும். அது மாதிரி சத்தா. இந்த சத்தினுடைய பிரபாவம் தான் சத்தா, அதுதான் மாயா. அந்த மாயாவில் அது சாமானிய ரூபினங்க. சாமமாக எங்கே பார்த்தாலும் அப்படியே மலிஞ்சு கிடக்குது பல விதமாக. சித்தஸ்யோத்முன்முகம், நீ அதை உற்று பார்க்குற. எத்தத்து சங்கல்பாங்குரம் பார்க்குற. பார்த்தோன்னே அது நல்லா இருக்கே, பார்க்க தான் பிடிக்கும்னு சொன்னாங்கள்ல, அதுதான் இது. அப்படி பார்த்த ரெண்டாவது வாட்டி பார்த்த அதுவும் என்ன தெரியுமா பண்ணும், பல இடங்களை அவனுக்கு அது சீன் போட்டு காட்டும். திரும்ப அதுவே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு காரை எடுத்துங்க, எதை எடுத்துங்க,
பல நேரத்தில் அது என்ன பண்ணும், பல இடங்களில் உனக்கு பல சீனை போட்டு காட்டும். யாருன்னா உன் மனம்தான் அதை தேடிக்கிட்டு இருக்கு, அதனால அது காட்சியில் படுது. நீ தேடாது கிடைக்குதா? நீ தேடவே இல்லை, அப்படி எதாவது கிடைச்சிருக்கா? நீ விரும்பவே இல்லை, நீ கேட்கவே இல்லை, அதுவா கிடைக்குது? அப்படி நடக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். நீ கேட்குறது எதுவுமே கிடைக்கல, அது விதின்னு சொல்கிறான்ல. நீ கேட்குறது 10 சங்கல்பமாக நீ பண்ணலை, அது கிடைக்குது. நீ கேட்டது கிடைக்கல, அது வேற. ஆனால் இப்போ நீ வெளியில் தேடுறல்ல, எது தேடுறியோ அதான் கிடைக்குது. புரியுதா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா முடிவுகளும் யார் எடுக்கிறா? சத்தியம் எடுக்குது. நீ சித்தா இருக்கிறதுனால அது உனக்கு புரியல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ மெய்ஞானம் இல்லை, பிரம்மஞானம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, அதனால் அடிமை நீ. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். உனக்கு அறிவு இல்லை, பிரம்மஞானம் இல்லை, அதனால் இருட்டில் இருக்க. நீ பூச்சி, நீ பசு, நீ புழு, நீ பல வார்த்தைகளாக சொல்லிடுச்சு. மிருகம், ஜந்து எல்லாம் சொல்லிடுச்சு. அதனால் நீ கொடுக்குற உனக்கு சுயமாக அறிவு இல்லைல்ல, அதனால் நான் சொல்கிறத உன் முடிவெல்லாம் நான் எடுக்கிறேன்னு அது எடுத்துக்கிட்டு இருக்கு. 10 முடிவையும், பிறப்பு இறப்பு, திருமணம் கல்யாணம் வாழ்க்கை வேலை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நீ வெளியில் போய் தேடுறல்ல, நீ தேடுற பொருள் தானே கிடைக்குது, நீ தேடாத பொருள் கிடைக்குது. அப்படி கிடைச்சா கூட அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதிர்ஷ்டங்கிறது உன்னுடைய புண்ணியம், பூர்வ புண்ணியம், பூர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ தேடுறது தான் வெளியில் கிடைக்குது. இப்போ நீ வெளியில் தேடுறது என்னெல்லாம் தேடுற? அந்த பொருளெல்லாம் பார்க்குற. எப்போ தேடுற? எப்போ தேடுற? உனக்கு வேணுங்கிறப்ப தேடுற. அப்போ ஒரு வாட்டி தேடினா 2 வாட்டி தேடினா இந்த கடையில் இருக்கே, அதை வாங்கிட்டு வந்துடலான்னு. அப்போ சங்கல்ப அங்குரம், இந்த ஆசை நல்லா உறுதியாகுது, அது சங்கல்பம். ஆசையை உறுதிப்படுத்தினா லௌகீகத்தில் அதான், லௌகீகத்தில் ஆசை, ஆன்மீகத்தில் சங்கல்பம். புரியுதா? யுகத்தில் ஆசைன்னு சொல்கிற வார்த்தையை தான் சங்கல்பம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது வேதம். சங்கல்பமே பண்ணாதன்னு சொல்லுது. அதுக்கு தான் 3 சங்கல்பத்தோடு நிறுத்திக்கோன்னு சொல்லுது. நீ இப்போ என்ன பண்ணுறது? சங்கல்பத்தை ஏற்றிக்கிட்டே போகிற, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. எவ்வளோ சங்கல்பம் போட்டிருக்க, எவ்வளோ ஆசைகளை சேர்த்து வச்சுருக்க, ஒன்றுமே நடக்கலை. புரியுதா? இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ சித்தஸ் சேத் யோன் முகத்துவம் எத்தத்து சங்கல்ப அங்குரம். அந்த சித்தத்தில் சித்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை, பொருட்களை, போகங்களை நீ பார்க்க 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 அங்குரம், இந்த விதை முளைச்சிரும். அங்குரம் விதையாக இருந்தது குறுத்து விட்டுரும், வெளிவந்துடும், பூமியை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும், மறைஞ்சு இருந்தது. லேசதக பிராப்த சத்தாக்க, கொஞ்சோண்டு உள்ளே வந்தாலும் போதும். அது இந்த ஆசை கொஞ்சோண்டு உள்ளே வந்தாலும் போதும். லேசதக பிராப்த, சிறிதளவு வந்தாலும் அந்த மாயா சயேவ கணத்தாம் சனைகி, கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணிடும்? விஸ்வரூபம் எடுத்து உன்னுடைய சைத்தன்யத்தை மூடிடும். கணத்தாம் சனைகி, மெதுவாக அடர்ந்து ஜாடியாயாம் மேகவத்தே யாத்தி சித்தத்துவம் ஆப்பூரிய, உன்னுடைய சித்த ஆப்பூரிய முழுவதுமாக மூடிவிடுகிறது. அது மட்டும் இல்லை, திருடம் உறுதிப்படுத்திக்கிறது, நீ தப்பிச்சிடாம. அது மட்டும் இல்லை, ஜாடியாயம் உன்னை ஜடமாக்கிடுது. உன்னை கயிறை போட்டு கட்டிட்டா நீ அசைய முடியுமா, ஆட முடியுமா? அப்படி ஜாடியாயம் உன்னை ஜடமாக்கி, எப்படி மேகம் சூரியனே மறைச்சிடுது. ஒரு உதாரணத்துக்காக, மேகம்தான், அதுக்கு பலம் ஒன்றும் கிடையாது, காத்தடிச்சா கலைஞ்சு போயிடும். ஆனால் அது ஸ்ட்ராங்காக நிற்குது. மழை காலத்தில் அசையாமல் ஆடாமல் சூரியனாவது கீரியனாவது எல்லாம் நல்லா அரெஸ்ட். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீ ஹோம் அரெஸ்ட்டில் இருக்க. 3 மாதத்துக்கு நீ வெளியிலே வரக்கூடாது. என்னுடைய ராஜ்யம் தான் என்ன பண்ணுது? மேகங்கள். ஹேமந்த ருத்து, வருஷா ருத்துலாம் என்ன பண்ணும்? ஒரே மேகம்தான், கருமேகம், கலையாத கருமேகம். கருமேகமாக இருந்தால் சிறப்பு என்ன தெரியுமா? மழை பெய்யும். வெள்ளை மேகமாக இருந்தால் மழை பெய்யாது. கருமேகம் தான் என்னது? ஷார் கர்ப்பிதம். அதனால் திருடம் ஜாடியாயாம் மேகவத்தை, மேகம் எப்படி ஒரு சூரியனை மறைக்குதோ அதுபோல் இந்த சத்தான்னு சொல்லக்கூடிய மாயா பொருட்கள், போகம் உன் கண்ணை, அறிவு கண்ணை, சித்தை மறைத்து விடுகிறது.
உற்று பார்க்க பார்க்க சம்சாரம் மனிதனை ஜடமாக்கிற, அதை தான் துக்கம்னு சொன்னோம். புரியுதா? இப்போ ஏன் துக்கம்னு சொன்னோன்னு தெரியுதா? முடிவு துக்கமாக இருக்கும். முடிவு சுகமாக இருந்துச்சுன்னா நல்லது, முடிவு என்னவா இருக்கு? துக்கமாக இருக்குது. அதனால தான் நீ பொருளை உற்று கவனிக்காத, யாரையுமே கவனிக்காத, உன்னுடைய கொள்கையை மட்டும், டார்கெட் மட்டுமே கவனி. அங்கே இரு, பிரம்மஸ்வரூபம். அங்கே தான் வெற்றிகள் குவிகின்றன, அங்கே தான் மிராக்கள் நடக்கின்றன, அங்கே தான் அடைய முடியாத நிலையெல்லாம் அடைகிறாய். நீ கேட்டது கிடைக்கிறது, நினைத்தது நடக்கிறது. அதுதான் உயிர்நிலை, பிரம்மநிலை, ஸ்வரூப நிலை, உனது நிலை அப்படின்னு இந்த மந்திரம் 59வது மந்திரம் 459 அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு மற்றதை சிந்திப்போம். 459 54 ஆரம்பித்தோமா? எத்தனை ஆச்சு? 6 50 ஆமாம் 53 54 59 வரைக்கும் பார்த்துருக்கோம். மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு உருவாய். மெதுவாக பாடுவீங்களே, இதெல்லாம் நல்லா பாட மாட்டீங்களே. மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.